வெல்கம் டு சுமித்ரா தேவி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பொரிச்ச குழம்பு புளி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வேக வச்சுருக்கேன். இதில் முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி. இதுக்கு புளி சேர்க்கக்கூடாது. இந்த பருப்பில் வேக வச்ச பருப்பில் குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன். இந்த முருங்கைக்காய், வெங்காயம் போடுறேன். அடுத்து தக்காளி போடுறேன். மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது கொத்தமல்லி தூள். இது எல்லாமே நல்லா ஒரு கலக்கிடணும். அவ்வளோதான். கலக்கிட்டு மூடி வச்சு வெயிட் போட வேண்டியதான். அதுக்கு இடையில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே போட்டதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த குழம்புல நான் ஊற்றுறேன். சரிங்களா? ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொரிச்ச குழம்பு. புளி ஊற்றக்கூடாது. சரிங்களா? ஒரு கொதி வந்த உடனே தாளித்து இறக்க வேண்டியதான். கொத்தமல்லி தலையை தூவி. ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் பொரித்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டு போட்டு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி ஊற்றிட்டு தாளித்து மல்லித்தலையை இப்படி தூவ வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இப்படி செய்யுங்க. தேங்க்யூ.